அதே மாதிரி பெண்களும் இவ்வளோ கோழைத்தனமாக இருக்கக்கூடாதும்மா. எதுக்கு சாகணும்? எனக்கு வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண இப்படிலாம் நடக்கும்னு பெற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு வாழலைன்னா புத்தி சொல்லி அனுப்புவாங்க. நீ போய் அங்கே அவங்களுக்கு என்னன்னா பொண்ணு வாழாது வந்துன்னா கஷ்டமாச்சே, நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துக்கு நல்லபடியாக போய் அதை குடும்பம் பண்ணிட்டேன்னு புத்தி சொல்கிறாங்க பெரியவங்க. அது ஏற்றுக்க மாட்டுதுங்க. இப்போ அங்கே நடக்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த பொண்ணு வெளிப்படையாக சொல்லியிருக்காது, மேலோட்டமாக சொல்லியிருப்பா. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெற்றவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க இனிமேனாலும் இந்த தவறு நடக்காத இருக்கிறதுக்கு பெற்றவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லுதுன்னா அதை உடனே விசாரிக்கணும். போய் விசாரித்து அந்த பொண்ணோட இது என்னவோ அதை நம்ம இது பண்ணணும். சரிப்பட்டா பார்க்கணும், சரி பண்ணால் டைவர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துடணும். அதுதானே. அதே மாதிரி பெண்களும் இவ்வளோ கோழைத்தனமாக இருக்கக்கூடாதும்மா. எதுக்கு சாகணும்? எனக்கு வேணாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் படித்த பொண்ணு தானே அந்த பொண்ணு. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் கூட அவனை இப்போல்லாம் திருப்பி பொம்பளைங்க அடிக்கிற காலமா இது. புரியுதுங்களா? இது சாதாரண இப்போ அதுக்கு முன்னாடிலாம் பயந்து பயந்து வாழ்ந்தாங்க பொம்பளைங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ பார்க்குறோம்மா நம்ம படத்தில், இயற்கையிலே ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணால் அந்த பொண்ணு எப்படி அடிக்குது அப்படின்ட்டுலாம் அந்த மாதிரி பொண்ணு இந்த பொண்ணு தப்பு பண்ணிக்குதும்மா. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடிக்கணும் திருப்பி அவனை சாவடிச்சு வச்சுட்டு வந்துருக்கணும். ஜெயிலில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு.